வணக்கங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா, ரூமில் உள்ள ஃபேன் சுவிட்ச் வந்து 2 வே சுவிட்ச். அதில் வந்து ஒரு சுவிட்சாக போட்டால் மட்டும்தான் ரெகுலேட்டர் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், டக்குனு சர்க்யூட் டயக்ராம் ஒன்று போட்டு பார்த்தேன். என்னென்னா, நம்ம 2 வே சுவிட்ச்னா எப்படி கொடுப்போம், L1 வந்து டேரெக்டாக L1க்கு, L2 வந்து L2க்கு, சென்டர் வந்து ஃபேஸு நியூட்ரல் டேரெக்டாக ஃபேனுக்கு போய்டும். இன்னொரு சுவிட்சோட சென்டர் வந்து ரெகுலேட்டருக்கு போய் ரெகுலேட்டர்லேருந்து ஃபேனுக்கு வரும். இதான் வந்து 2 வே சுவிட்சோட கனெக்ஷன். ஆனால் அங்கே எப்படி போட்டிருந்தேன்னா, செகண்ட் ஹவர் சர்க்யூட் டயக்ராம் போடுற மாதிரிங்க. எப்படின்னா ஃபேஸ் வந்து சென்டரில் கொடுத்துட்டு நியூட்ரல் டேரெக்டாக ஃபேன் பண்ணிட்டாங்க. ஆனால் ரெகுலேட்டர் என்ன பண்ணாங்கன்னா, L2 எடுத்துகிட்டு வந்து சுவிட்சில் கொடுக்க வேண்டிய பாயிண்ட்டுக்கு ரெகுலேட்டரை டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. L1 கரெக்டாக கொடுத்துட்டாங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்து வந்து ஃபேனுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது கண்ட்ரோல் வந்து ஒரு பக்கம் தான் வந்து ஆணுச்சு. அதான் இதை செகண்ட் டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்க. அது வந்து கஸ்டமர் கிட்ட இருந்தது. இப்போ நம்ம ஃபஸ்ட் டயக்ராம் மாதிரி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் டயக்ராம் மாதிரி ரெகுலேட்டரை வந்து சென்டரில் கொடுத்து சென்டர்லேருந்து ஃபேனோட அவுட்டை எடுத்து L1 L2 கரெக்டாக பாயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கவும் ரூமில் வந்து கரெக்டாக ஃபேன் ஓடிச்சுங்க. வரேங்க, பாய்ங்க.